வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம டெய்லி சாப்பிடுற சாப்பாடு ஒரு டேமேஜான ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப ஒரே பாட்ட பாடிட்டு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? இது நம்ம நாக்குக்கு போர் அடிக்கிற விஷயம் மட்டும் இல்லைங்க. நம்ம மூளையையே இது மொத்தமா ரீவொர்க் பண்ணுது. ஆமா. வாங்க இது எப்படின்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட நான் நேரா ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க சாப்பாடு எல்லா விதமான வாத்திய கருவிகளும் சேர்ந்து வாசிக்கிற ஒரு பிரம்மாண்டமான இசை கச்சேரி மாதிரியா இருக்கு? இல்ல ஒரே சத்தத்தை திரும்ப திரும்ப போட்டு காதை கிழிக்கிற ஒரு உடைஞ்சு போன ரெக்கார்டு மாதிரியா இருக்கு? என்ன நினைக்கிறீங்க? இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு பெரிய மியூசிக் கச்சேரியா மனசுல நினைச்சுக்கோங்க. ஒரு முழுமையான பாட்டுல புல்லாங்குழல், ட்ரம்ஸ், வயலின், கீபோர்டு, ஒரு நல்ல பாடகர்னு எல்லாம் சேர்ந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கும் இல்லையா? அதுதான் நம்மளோட பாரம்பரியமான முழுமையான உணவு முறை. ஆனா இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த மொத்த ஆர்கெஸ்ட்ராவில இருந்தும் ஒரு பயங்கர சத்தமான ட்ரம்ஸையும் காதை குடையிற மாதிரி ஒரு விசில் சத்தத்தையும் மட்டும் எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு. சரி, நம்ம சாப்பாட்டுல திரும்ப திரும்ப ஒழிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த ரெண்டு மியூசிக் நோட்ஸ் என்னன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சொல்லப்போனா எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ என்ன அந்த ரெண்டு வாத்திய கருவிகள்? அந்த பயங்கரமா அடிக்கிற ட்ரம்ஸ், அது வேற ஒண்ணுமில்ல, உப்பு. அப்புறம் அந்த காதை கிழிக்கிற விசில் சத்தம் இருக்கே, அது சர்க்கரை. ஆமாங்க, இந்த உப்பு மற்றும் சர்க்கரை, இந்த ரெண்டு சுவைகள் தான் நம்மளோட உணவு உலகத்தையே இப்போ ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. இப்படி ஓயாம ட்ரம்ஸையும் விசிலையும் மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல இசைனா இது ரெண்டும் தானே நாமளே நம்ப ஆரம்பிச்சிடுவோம். இதனால புல்லாங்குழல் மாதிரி மென்மையான கசப்பு சுவையோ, வயலின் மாதிரி ஒரு ஆழமான துவர்ப்பு சுவையோ நம்ம நாக்குக்கு கேட்காமலே போயிடுது. ஒரு மாதிரி சுவை விஷயத்துல நம்ம செவிடாயிடுறோம். இதுக்கு பேரு தான் சுவைப்பிழை. சரி, இந்த சுவைப்பிழை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? இது எப்படி நம்ம மூளையோட வயரிங்கே மாத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். சுவைப்பிழைனா ரொம்ப சிம்பிள். இனிப்பு அப்புறம் உப்பு, இந்த ரெண்டு சுவைகளுக்கு மட்டுமே நாம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது. இதனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான கசப்பு, துவர்ப்பு மாதிரியான மற்ற சுவைகளையெல்லாம் நாம கண்டுக்காம விட்டுடுறோம். இது நம்ம சுவை உணர்வுல நாம பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக். இந்த சுவைப்பிழை இருக்கு இல்லையா, இது நம்ம மூளையில சென்சரி அட்ரோபி, அதாவது உணர்ச்சி நலிவுன்னு ஒரு விஷயத்த உண்டு பண்ணுது. அதாவது என்னன்னா, இப்போ நாம ஒரு பாதையை பயன்படுத்தாம விட்டா அதுல புல் முளைச்சு பாதை மறைஞ்சிடும் இல்லையா? அதே மாதிரிதான் நாம பல சுவைகளை பயன்படுத்தாததால அந்த சுவைகளை அடையாளம் கண்டுபிடிக்கிற மூளையோட நியூரல் பாதைகள் கட்டாகிடுது. இதோட விளைவு, இயற்கையான உணவுகளோட உண்மையான டேஸ்ட்டை ரசிக்கிற திறனையே நம்ம மூளை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துடும். இது ஒரு முடிவில்லாத விஷஸ் சைக்கிள் மாதிரி ஆகிடுது. பாருங்க, நாம ஒரே மாதிரி உப்பு, சர்க்கரை அதிகமா இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்றோம். அதனால நம்ம மூளையோட மத்த சுவைகளை ரசிக்கிற திறன் குறைஞ்சிடுது. அந்த திறன் குறைஞ்சதால நமக்கு பாகற்க மாதிரி உணவுகள் எல்லாம் ஐயோ வேணான்னு தோணுது. இன்னும் சிலருக்கு புதுசா ஒரு உணவை பார்த்தாலே பயம் வந்துடுது. இதுக்கு பேரு ஃபுட் நியோஃபோபியா. சரி, இதனால சுவை போகுது, அது ஓகே. ஆனா நம்ம உடம்புக்கு இதனால என்ன பெரிய பிரச்சனை? நாம ஏன் கண்ட்ரோல் இல்லாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம்? ஏன்னா நம்ம உடம்புங்கிற ஆர்கெஸ்ட்ராவோட கண்டக்டரான நம்ம மூளைக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுது. விஷயம் இதுதான், நம்ம குடல் மூளைக்கு சிக்னல் அனுப்புறதுக்கு கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவைகளை தான் பயன்படுத்துது. இந்த சுவைகள் நம்ம நாக்குல பட்டதும் GLP-1 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோன் தான் மூளைக்கு ஓடி போய், ஹே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, சாப்பிட்றத நிறுத்து அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டாப் சிக்னல். ஆனா இப்போ என்ன நடக்குது? நம்ம சாப்பாட்டுல கசப்பும் துவர்ப்பும் சுத்தமா இல்ல. அதனால அந்த ஸ்டாப் சிக்னல் மூளைக்கு போறதே இல்ல. இப்போ நம்ம மூளைங்கிற அந்த கச்சேரி கண்டக்டருக்கு பாட்டு முடிஞ்சிடுச்சுன்னே தெரியல. அதனால அவர் இன்னும் வாசிங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. நாமளும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். பாட்டு முடியவே மாட்டேங்குது. இந்த குழப்பத்தோட நேரடி விளைவுதான் கிரானிக் ஹைப்பர்ஃபேசியா. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கட்டுப்பாடே இல்லாம தேவைக்கு அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு நிலை. உடல் பருமன், சர்க்கரை நோய்னு இன்னைக்கு இருக்கிற பல லைஃப் ஸ்டைல் நோய்களுக்கு இதுதான் ஆணிவேர். ஐயோ, இவ்வளவு பிரச்சனையா? பயப்படாதீங்க. பிரச்சனை இருந்தா அதுக்கு ஒரு தீர்வும் இருக்கும். நல்ல விஷயம் என்னன்னா, நமக்கான தீர்வு நம்மகிட்டயே, நம்ம பாரம்பரியத்திலேயே இருக்கு. அதுதான் அறுசுவை. அறுசுவை, அதாவது 6 சுவைகள். இது வெறும் சாப்பாடு இல்ல, இது ஒரு கம்ப்ளீட் உணவு சிஸ்டம். இது நம்ம நாக்குல இருக்கிற எல்லா டேஸ்ட் ரிசெப்டார்லையும் ஆக்டிவேட் பண்ணி மூளைக்கு தேவையான முழுமையான கிறிஸ்டல் கிளியரான சென்சரி டேட்டாவை கொடுக்குது. இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம், இதோட ரொம்ப முக்கியமா கசப்பு, அத்துவர்ப்பு, இந்த 6 சுவைகளும் சேரும்போது தான் நம்ம ஆர்கெஸ்ட்ரா முழுமையடையுது. நம்ம சாப்பாட்டுல பாகற்காயில இருக்கிற கசப்பும் வாழைப்பூல இருக்கிற துவர்ப்பும் தான் அந்த காணாம போன புல்லாங்குழலும் வயலினும். இந்த 2 கருவிகளையும் நாம எப்பவுமே மறக்கக்கூடாது. அப்போ இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம மூளைய நாமளே ரீபில்ட் பண்ண முடியும்.
வெறும் இரைச்சலா இருந்த நம்ம டயட்டை அர்த்தமுள்ள டேட்டாவா மாத்துறதன் மூலமா நம்ம ஃபுட் செட் பிரெயினே நாமளே சரி செய்ய முடியும். இந்த டேபிள்ல பாருங்க, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. ஒரு பக்கம் உப்பு சர்க்கரை மட்டுமே இருக்கிற நவீன டயட், அது மூளைக்கு வெறும் சென்சரி நாய்ஸ், அதாவது இரைச்சலை மட்டும்தான் கொடுக்குது. இதனால டோபமைன் ஸ்பைக் ஆக்கி நாம ஜங்க் ஃபுட்க்கு அடிமையாகிறோம். இன்னொரு பக்கம் நம்மளோட பாரம்பரிய அறுசுவை டயட், இது மூளைக்கு தெளிவான சென்சரி டேட்டா, அதாவது தகவலை கொடுக்குது. இதனால நமக்கு திருப்தி கிடைக்குது, நாம அதிகமா சாப்பிடுறது குறையுது, அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வர்றோம். சோ சுருக்கமா சொல்லணும்னா, இரைச்சலை தர்ற ஒரு டயட்ல இருந்து தெளிவான டேட்டாவை தர்ற ஒரு டயட்டுக்கு மாறுறது உங்க மூளையே ரீபில்ட் பண்ணும். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயத்தோட மிக முக்கியமான டேக்அவே. இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன். அப்போ உங்ககிட்ட என்னோட கடைசி கேள்வி இதுதான். உங்க உணவு ஆர்கெஸ்ட்ராவில் இருந்து காணாம போன எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னைக்கு நீங்க திரும்ப சேர்க்க போறீங்க? அது கசப்பா இல்ல துவர்ப்பா? ஒருவேளை இன்னைக்கு மதியம் ஒரு சின்ன பாகற்காய் பொரியல்ல இருந்தோ இல்ல சாயங்காலம் ஒரு வாழைப்பூ வடையில இருந்தோ ஆரம்பிக்கலாமே. யோசிச்சு பாருங்க.